சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே அந்த சிபிஐ என்கொயரிக்கு போகும்போதெல்லாம் இந்த திமுக காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மீடியாவில் உட்காந்துட்டு டெல்லியில் கூப்பிட்டுட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு 5 நாள் பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. நான் ஒரு படம் அண்ணன் நிர்மல்குமார் எல்லாம் போவோம். அண்ணன் உண்மைகளை சொல்லிட்டு வெளியே வரும் பொழுது நியூஸ் ஒன்று வந்துச்சு. தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, 5 மாநிலங்களில். அன்னைக்கு 5 மணிக்கு மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியுமா உங்களுக்கு? அதாவது பிரச்சாரத்தை எந்த தலைவர் எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் 4.25 வருஷம் இல்லை, 4 வருஷம் 11 மாதம் பொம்மை முதல்வராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். இன்னைக்கு உண்மையாலே பொம்மை முதல்வர் அவர். ஏன்னா மாடல் கோடு வந்துருச்சு. முதல்வர்னு சொல்லலாம், ஆனால் பேனா எடுத்து சைன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சைன் போட்டாங்க, அவர் மருமகனும் மகனும் சைன் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் பொம்மை முதல்வர்னு சொல்லுவோம். என்ன, அது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சியோட நோக்கம் என்னன்னா, ஸ்டாலின் சார் டாக்ஸ் எல்லா இடத்துலையும் 30% கமிஷன் அடித்து கரப்ஷன் பண்ணுறது மட்டும்தான். அப்போ அந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது நான் பின்னாடி தான் உக்காந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல, நம்ம தலைவர் நிறைய பேச மாட்டார். அப்படி சிபிஐக்குள்ள ஃப்ரெண்ட்ஸில் உக்காந்துட்டு வெளியே ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, டெல்லியில் உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த ராயப்பன் படத்தில் சொன்னார் பாருங்க, அதே மாதிரி டிரைவரை பார்த்து அப்புறம் திரும்பி இப்போ பின்னாடி உட்காந்தேன். ஒரு வார்த்தை சொன்னார். நான் சொன்னேன், சிபிஐ என்கொயரி போய் முடிச்சுட்டு லிஃப்டில் வரும்போது, அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். வண்டியில் உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேலே வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அப்பையும் இன்னும் அண்ணன் காற்று வாங்கிறதுக்கு பண்ணுறாரா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்கேருந்தே அப்படின்னு கேட்டார்.